அவுட்டர் காட்ஸ் பண்டைய காலகட்டத்தில் இருந்து எண்ணற்ற பிரபந்தங்களை உருவாக்கின இந்த அப்சல்யூட் என்டிட்டிஸை சுப்ரீம் பீயிங்ஸ்னு அழைக்கப்பட்டாங்க. இந்த சுப்ரீம் பீயிங்ஸ் அவங்களோட 8 நாள் லைஃபை தேடி மீண்டும் மீண்டும் புதிய பிரபஞ்சங்களை உருவாக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட அந்த செயலால் பலவிதமான பொருட்கள், ஆன்மாக்கள், இயற்கை விதைகள் பிறந்தது. ஆனால் அந்த முடிவில்லாத சுழற்சியால் சுப்ரீம் பீயிங்ஸோட மனசில் ஒரு சலிப்புத்தன்மை உண்டாக ஆரம்பிச்சது. அந்த சலிப்புத்தன்மையை போக்க அவங்க ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் அவங்களோட கிரியேஷன் ஒருத்தரோட ஒருத்தர் போர் செய்கிறத பார்த்து ரசிக்கிறது. சுப்ரீம் பீயிங்ஸ்க்கு அவங்களோட கிரியேஷன் உண்டாக்குற அழிவும் குழப்பமும் ஒரு பொழுதுபோக்கா தெரிஞ்சுது. அதனாலேயே அவங்களோட படைப்பு ஒரு முடிவில்லாத போரில் ஈடுபட்டாங்க. மீண்டும் மீண்டும் இறந்து மீண்டும் மீண்டும் பிறக்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இப்படி நடந்ததற்கு முந்தைய ஒரு நாள் ஒரு அதிர்ச்சி தரும் சம்பவம் நடந்தது. முடிவில்லாத போரை கவனிச்சிட்டு இருந்த ஒரு சுப்ரீம் பீயிங்ஸ் அவரோட கிரியேஷன்ஸாலே கொல்லப்பட்டார். இந்த செய்தியை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட மற்ற டைமென்ஷனில் இருக்க சுப்ரீம் பீயிங்ஸ் ஒரு இடத்துல கூடுறாங்க. அவங்க எல்லாரும் அந்த கிரியேட்டர் இறந்த அந்த யூனிவர்ஸை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு அப்சல்யூட் பீயிங், அதுவும் அவரோட கிரியேஷன்ஸாலே கொல்லப்பட்டிருக்காரு. ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு விஷயமா தெரியல. ஏன்னா அவங்க அங்கே கூடினதுக்கான காரணம் அவங்களுக்குள்ள இருந்த ஒரே ஒரு எண்ணம், அந்த அதிகாரமற்ற சக்தியை யார் முதல்ல கைப்பற்றாங்களோ அவங்க தான் அந்த யூனிவர்ஸோட புதிய மாஸ்டர். வெல்கம் டு த யூனிவர்ஸ் ஆஃப் சோலார் லவ்லிங் ராக்னராக்.